அழகு அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ரேவதி வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தங்கராஜ் கூட வேலை பார்க்குற அடியாளு அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கூப்பிடவும், சொல்லுப்பா என்ன அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்குறாங்க. இல்லை நீ அண்ணனை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே அந்த ஆள் பேசவும், என்னன்னு சொல்ல எனக்கு வேலை கிடக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்கவும், இல்லை நீ கொஞ்ச நாளாவே அண்ணனுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜோடைய அடியாள் சொல்ல, நடவடிக்கை சரியில்லையா? என்ன சரியில்லை? அவரை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. அப்பப்பன்னு கொஞ்சம் தேவையில்லாமல் அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுவார், ஏதோ ஒன்று செய்வார். என்ன நடவடிக்கை சரியில்லை? நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லி ரேவதி கேட்க, இல்லை நீ அண்ணே எப்பயுமே எங்கள் கூட தான் எப்பயுமே இருப்பார், எங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். இப்போ என்னன்னே தெரியல, கடந்த கொஞ்ச நாளாகவே எங்களெல்லாம் விட்டுட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்கேயோ போயிட்டு வராரு. அதே மாதிரி எங்கள் காதுக்கும் அண்ணனை பற்றி கொஞ்சம் தப்பாலாம் வருது. அண்ணனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இழுக்க, டேய் என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, அண்ணி நான் உங்க வாழ்க்கையை கெடுக்குன்றக்கா அப்படி சொல்லல அண்ணி, இது சத்தியமான உண்மை அண்ணி. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரை அண்ணன் நல்லா தான் இருந்தாரு. இப்பதான் என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பொண்ணு கூட பழக்கமாயிருச்சான். அந்த பொண்ணை பார்க்க போறது பேசுறது, அந்த பொண்ணு கூட அங்கெங்க போயிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு எங்க கூட வேலை பார்க்குறவங்களே சொல்றாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால அண்ணன் மேல எதுக்கும் ஒரு கண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அடியாள் சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் தங்கராஜ் வெங்கடே அப்படின்னு சொல்லி கூப்பிட, அண்ணன் இந்த வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமா கிளம்பி போயிறாரு. அண்ணி நான் இந்த மாதிரி சொன்னேன்னு அண்ணன் அதுல எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகவும், இங்க ரேவதிக்கு மனசெல்லாம் உறுத்த ஆரம்பிச்சிருது. என்ன இப்படி சொல்றான்? எப்பயுமே இவரை பத்தி இந்த மாதிரியெல்லாம் என் காதுக்கு வந்தது கிடையாது. முரட்டுத்தனம், தேவையில்லாம பேசுறது, பிடிவாத குணம், அடாவடித்தனமா இருக்கிறது. ஆனா இப்ப என்னன்னா பொண்ணுங்க சவகாசமா என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு மனசெல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. சரி கோயிலுக்கு போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோயிலுக்கு கிளம்பி போறாங்க. வழக்கமா போற கோயில். அங்கே போனா தங்கராஜ் ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு. இதை பார்த்ததுமே ரேவதி பாக்குறாங்க, என்ன இது அவர் மாதிரி இருக்கு, பின்னாடி பார்க்கையில அவர் மாதிரியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க ரேவதி முன்னாடி முகத்தை பார்க்கல, பின்னாடி மட்டும் பாக்குறாங்க. கூட ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு தங்கராஜை தொட்டு தொட்டு பேசுறது, கையை பிடிச்சு பேசுறது, 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அவர் மாதிரிதான் இருக்கு, அவரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி பதட்டத்தோட வேகமா கிளம்பி வர, அதுக்குள்ளேயும் பார்த்தா தங்கராஜும் தங்கராஜு கூட வந்த பொண்ணும் பார்த்தா கார்ல ஏறி போயிடுறாங்க. அவர் காரே தான், அவர் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இப்ப அவர் காரு கூட ஒரு பொண்ணு. இப்ப அவன் சொன்னது கரெக்டும், இப்ப பொண்ணுங்க பழக்க வேறையா? எனக்கு எப்படி இவர் துரோகம் பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு ஒரே கோமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு தங்கராஜ் ரூம்ல வந்து ரேவதி கிட்ட பேச வராரு. என்ன ரேவதி பசங்கெல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பேச வரையில, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி ரேவதி கோவமா கூப்பிட, என்ன இவ எப்பயும் நான் தான் பேசுன்னு வெளியே வான்னு கூப்பிடுவேன், இன்னைக்கு இவளா கூப்பிடறாளே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் எந்திரிச்சு போக, ஆமா நீங்க எனக்கு தெரியாம எதுவும் விஷயத்த மறைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்க, என்னது உனக்கு தெரியாமையா? ஏய் என்ன உனக்கு லூஸ் பிடிச்சிருக்கா? நான் என்ன உனக்கு தெரியாம? ஆமா இப்ப என்னம்மா எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், இல்லையே கொஞ்ச நாளா உங்க நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. ஆமா யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ரேவதி கேட்க, தங்கராஜுக்கு பார்த்தா பக்குன்னு ஆயிருது. இந்த பொண்ணு யாரை கேட்குறா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் திருன்னு முழிக்க, என்ன கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு, என்ன புது பழக்கமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கவும், ஏய் யாரு என்ன பொண்ணு, என்ன ராத்திரி நேரத்துல உளறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், என்ன இப்படி மிரட்டி பேசினா நீங்க செஞ்சது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நானே இன்னைக்கு என் கண்ணார பார்த்தேனே, ஒரு பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசுனத, கார்ல ஏறி போனத. எத்தனை நாளா இருந்து இந்த பழக்கம்? இப்ப வந்த பழக்கமா இல்ல வருஷ கணக்கா இருக்கா? எப்பங்க இப்படி மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பட்டுன்னு கேட்க, தங்கராஜால பார்த்தா எதுவுமே பேச முடியல. ஏய் என்னடி உளறிக்கிட்டு இருக்க, எனக்கு யாரடி இருக்கா உன்னைய விட்டா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் நெருங்கி வந்து கையை பிடிக்க, சி கையை விடுங்க முதல்ல, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் பேசுங்க. மடியில கனம் இல்லைனா வழியில பயம் இருக்காதுன்னு உங்க முகத்திலேயே தெரியுதே நீங்க என்ன திருட்டுத்தனம் செஞ்சிருக்கீங்க. என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு உங்க முகம் ஏன் இப்படி தடுமாறுதுன்னு சொல்லுங்க. எத்தனை நாளா இந்த பழக்கம், யார் அவ அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரேவதி பயங்கரமா கோபப்பட்டு கேக்குறாங்க.